வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளியில வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிஜமாவே இவ்வளோ ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா உள்ள இன்னும் நல்லா விளையாடி இருப்பேன் போல. ஏன்னா நான் உள்ள இருக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பேன், நமக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஜ் இருக்குமா, நம்மளெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம எப்படி விளையாடுறோம் அப்படின்ற தாட் நிறைய இருந்துட்டே இருந்தது. ஸோ வெளியில வந்து அப்பா இவங்க நல்லா விளையாடி இருக்காங்க, ஏன் ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் பார்க்கும்போது ஓகே நமக்குன்னு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு வெளில வந்து இருக்கும்போது. அமேசிங். ஸோ நல்லா தானே விளையாடிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு கேம் ஸ்டாப் ஆச்சு? என்ன காரணம்? அது என்ன சொல்றது, நல்லா தாங்க விளையாடினேன். இப்போ வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டேன் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேபி என்னோட எல்லாரும் சொல்ற மாதிரி நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஏதோ ஒரு இடத்துல நான் டவுன் ஆயிருக்கேன். ஸோ அதனால என்னோட கேம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிபிஏ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? வெளியே வந்து ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு? ஸோ வெளியே வந்து ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா அது என்ன விஷயம்? பிபிஏ நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே. இப்போ எனக்கு அந்த லைவ்லலாம் பார்க்கும்போதும் எபிசோட்ஸ் பார்க்கும்போதும் அச்சோ நம்ம இருக்க வேண்டிய இடம், நம்ம இன்னும் விளையாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் நல்லா சாப்பிட்டேன். அந்த எப்படி சொல்றது, அம்மாவோட சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணேன், அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மூட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். உண்மையாகவே அன்ஷிதாவை நீங்கள் ஃப்ரெண்டாக பார்த்தீங்களா? ஏன் நீங்கள் பிபிக்குள்ளே பவித்ரா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க? அன்ஷிதாவை நிஜமாவே என்னோட ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அண்ட் பவித்ரா கிட்ட ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே, ஒரு செகண்ட் வீக் மேலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, தர்ஷிகா வந்து பவித்ராவை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறா, அதனால பவி தெரிய மாட்டேங்கிறா அப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளால நம்மளோட ஃப்ரெண்டோட கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிதான் நானும் அவளும் யோசிச்ச விஷயம் தான். என்னால உன் கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவளால என் கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. என்னதான் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ்னா பேசிக்கிட்டாதான் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி கிடையாது இல்லையா? என்னைக்குமே என்னோட சப்போர்ட் அவளுக்கு எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஷீ இஸ் அ பிரேவ் கேர்ள், நல்லா விளையாடுறா. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி ஷீ இஸ் இன்சைட். உங்களோட ஒப்பீனியனில் டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்னால் யார் யார் வருவாங்க? டாப் 5 ஆர்டராக சொல்லலை, பட் ஆனால் எனக்கு வெளியில் வந்து அந்த கேமை பார்த்ததுக்கும் உள்ளே இருக்கும்போது இருந்த புரிதலை வச்சு நான் சொல்லணும்னா, தீபகண்ணா இஸ் பிளேயிங் ரியலி குட். முத்துக்குமரன் பிபிக்குன்னே அவரை வந்து தயாரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ முத்துக்குமரன், மஞ்சரி டெக்னிக்கலி வெரி குட் அந்த கேமை வந்து புரிஞ்சுக்கிறதுல. ஜாக் வெரி ஸ்ட்ராங் பர்சன். அண்ட் இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. மைட் பி அவங்க 3 பேரும் அந்த டாப் 5க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஜெஃப்ரி, இன்னொன்று வந்து பவித்ரா, இன்னொன்று வந்து விஷால். ஜாக்கை பற்றி சொல்லுங்கள். ஜாக் இஸ் லைக், உள்ள இருக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொருத்தங்களை பத்தி ஒவ்வொரு பிம்பம் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உள்ள இருந்து பார்க்கும்போது ஜாக் பத்தி நிறைய கருத்து வேறுபாடு எல்லாமே இருந்தது. ஆஸ் அ கண்டஸ்டண்டா, ஆஸ் அ பிளேயரா எனக்கு இருந்தது. பட் உள்ள எப்பவுமே என் மனசுக்குள்ள ஒன்று இருக்கும் இல்லையா, ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர். ஏன்னா சும்மா கிடையாது. நான்லாம் ஒரு மாசம் கழிச்சு தான் நாமினேஷன்லயே வந்தேன். அப்பவே நான் வந்து ரொம்ப என் மனசெல்லாம் எப்படி இருந்ததா, நான் ரொம்ப டவுன் ஆனேன் அந்த டைம்லலாம். பட் கண்டினியூஸ்லி நாமினேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கேமை விளையாடுறா அப்படின்றப்போ ஐ ஃபீல் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு தோணுது எனக்கு. You played very well, Dashi. However, little disappointed for me. You deserve to be in final. Anyway, congrats for your future project. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணல, நான் வெளியில வந்து டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். என்னால் அதை தான் எடுத்துக்கவே முடியல. எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, நீ டாப் 5ல வர வேண்டியது, டாப் 3ல வர வேண்டியது, யூ டிசர்வ் இட். பட் ஆனால் ஏன் விளையாடல அப்படின்னு கேட்கும்போது நான் நிஜமாவே விளையாண்டேன். ஐ எம் ரியலி சாரி உங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. பட் அதே டைம் நான் இதையும் சொல்லிக்கிறேன், ஐ வாஸ் நாட் ஃபேக். நான் ரொம்ப ஜென்யூனா இந்த கேமை விளையாடி வெளியில வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் 70 days இஸ் லைக் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் ரியலி பிளஸ்ட். நீங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படி கேட்கும்போது ரொம்ப பிளஸ்டா இருக்கு. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனேன்னு எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் ரியலி சாரி கைஸ். அருணை பத்தி சொல்லுங்க. அருண் வந்து ஃபர்ஸ்ட் 4 weeks வந்து எனக்கு அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் டீம் இருக்கும்போது பெருசா அருண் பத்தி நிறைய அபிப்பிராயம் இல்லை. பட் ஆஃப்டர் இந்த டீமுக்குள்ள இண்டிவிஜுவல் கேம் விளையாடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அருண் இஸ் லைக் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நல்லா விளையாடுறான், அவனோட கேம் பிளே எனக்கு பிடிக்கும், அவன் வந்து ஒரு கிளியரா பேசுறது எனக்கு பிடிக்கும். ஸோ வெளியில வந்துமே ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூட இருப்பான் அப்படின்னா தட் இஸ் அருண்.
உங்கள் ஏவி பார்த்த அப்புறம் கூட லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்கள் கேம் லோ ஆகிடுச்சுன்னு நினச்சிங்களா? ஏவி தாங்க என்னை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஏவி. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படின்றது வந்து நானா இருந்திருக்கேன்னு என்னோட ஏவியை பார்க்கும்போது தெரியுது. நான் எதையுமே ஹைட் பண்ணலை. ஸோ இன்னுமே விளையாடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேபி டாஸ்க்லாம் வேற ஏதாவது வந்திருந்ததுன்னா இறங்கி விளையாடி இருப்பேன், அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான், அது பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சே நம்ம விளையாடலையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சவுண்டை பற்றி சொல்லுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. சவுண்டு தாங்க. சவுண்ட் இஸ் லைக் ஷீஸ் ஃபன். அவள் எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நானே ரொம்ப நேரம் உட்காந்து யோசிப்பேன், என்னதாட்டா இவ பண்ணுறா, எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறா, அது பயங்கரமாக கிளிக் ஆகுது. ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜெட்டிக். அவளுக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறா. அண்ட் தட் இஸ் ஹர் கேம் பிளே இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறாங்க. அண்ட் சவுண்டோட ஸ்ட்ராட்டஜி அதுன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இன் கேர்ள் வித்தவுட் பவி? வித்தவுட் பவி, ஐ லைக் பவி. ஓகே, விட்டு கொடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் பவிக்கு அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக நான் பார்க்குறது ஜாக்லின். பவி உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க, நான் அப்படி இல்லைன்னு சொன்னீங்க. வெளியே வந்து அந்த அட்வைஸ் கேட்டுக்கலாமோன்ட்டு தோணுச்சா? அந்த அட்வைஸ் அப்போவுமே நான் அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப நேரம் தனியாக உட்காந்து இருந்ததுக்கு காரணமும் நான் யோசிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எதுல நம்ம டவுன் ஆகிறோம். ஓகே, இதனால ஒரு விஷயத்தினால சொல்றாங்க, பட் அதை தாண்டியுமே நம்ம விளையாடவும் செய்யறோம். ஆனாலும் நம்ம தெரியலன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அதுதான் என்னை ரொம்ப டவுன் ஆக்கிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கேம் விளையாடுறோம், சரி ஓகே, இது என்னோட பர்சனல், நான் அதை கூட மறைக்காம ஒருத்தவங்க கிட்ட காமிக்கிறேன். அப்படின்ற போது எங்க டவுன் ஆகிறோம்னு யோசிச்சே என் பாதி நாள் போயிருச்சு. அதை ரியலைஸ் பண்ணி நான் விளையாடலான்னு நினைக்கும் போது வெளில அனுப்பிச்சுட்டாங்க. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு there are so many deserving contestants. நல்லா டஃப் கொடுத்து இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஒரு இந்த டாப் 5 சொன்னேன் இல்லையா, அவங்கள யாராவது ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒருத்தங்களை சொல்லலாம், அடுத்த வீக் அவங்களோட கேம் மாறலாம். ஸோ இப்போ நம்மளே ஸ்ட்ராங் சொல்றவங்களே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், நான் டாப் 5ல வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வெளியில இருக்கேன். ஸோ அதனால உள்ள இருக்க கேம் பிளே எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ என்னால் அனலைஸ் பண்ணி இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. முத்துக்குமரன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துக்குமரன் பிபிக்குன்னே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னு நான் நினைக்கிறேன். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் பிளேயர், சத்தியமா சொல்றேன். ஏன்னா ரொம்ப நல்லா விளையாடுறாரு. அவரோட கேம் பிளே பார்த்து எனக்குமே சில டைம் உள்ள இருக்கும்போது, என்னடா இவர் இவ்வளவு பேசிட்டே இருக்காரு, ஒரு கேமை ஏன் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க. பட் அந்த கேம் அவ்வளோ சீரியஸா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் இப்போ உள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருக்காரு. ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அண்ட் ஹீ டிசர்வ் டு பி இன் டாப் 5 நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் பிளான் ஆஃப்டர் பிபி? பிபிக்கு அப்புறம் தெரியல எனக்கு. என்ன வருதோ, ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல மூவிஸில் நல்ல கேரக்டர் ரோல்ஸோ இல்லை வெப் சீரிஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். காட்ஸ் கிரேஸ், எது வருதோ அது நல்லதுன்னு நினைக்கிறேன். உள்ள யாரும் ஃபேக்காக இருக்காங்க? உள்ள யார் ஃபேக்கா இருக்குன்றதை தாண்டி உள்ள எல்லாருமே ரொம்ப சேஃபா விளையாடுறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் எல்லாரோட ரியல் செல்ஃப் இன்னும் வெளியில வரலன்னு தோணுது. இந்த கேம் அவங்க கேமா பார்த்து அவங்க கொண்டு போறாங்களோ, இன்னும் அவங்களா அந்த வீட்டுல வாழலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. யார் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஐ ஃபீல் முத்துக்குமரன் இஸ் வெரி ஸ்ட்ராங். தீபக் அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன். இவங்க எலிமினேட் ஆகாமல் இருந்திருந்தா கேம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சுனிதா. எனக்கு சுனிதா போனதெல்லாம் பயங்கர ஷாக். பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி டஃப் பிளேயர், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். சுனிதா போகும்போதெல்லாம் தான் எல்லாருமே டவுன் ஆயிட்டோம். சுனிதாவே போயிட்டாளா எப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? பிக் பாஸ் வீடுன்றதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் ஒரு 70 days இருந்திருக்கேன். 70 daysமே வந்து எல்லாரோட இப்போ வெளியில என்ன பாக்குறாங்கன்னா என்னோட ஒரு பிம்பம் மட்டும்தான், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் தெரியும் எல்லாருக்குமே. பட் பிக் பாஸ் வீடுன்றது எல்லாரோட கோபம், அழுகை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த ஒரு வீடு. நான் கத்துக்கிட்டது வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு கத்துக்கிட்டு வந்திருக்கேன் வெளியில. ஆல்ரெடி ஐம் அ ஸ்ட்ராங் உமன், பட் ஐ ஃபீல் ஐம் மோர் ஸ்ட்ராங்கர். என்னால் இருக்க முடியும், மென்டலி என்னால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்க்? எனக்கு ஆக்சுவலி 2 டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நான் 45 secondsல எல்லாரையுமே அடிச்சு கண்ணை கட்டிட்டு அடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதை தாண்டி வந்து எனக்கு நிஜமாவே ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நான் ஒரு ஆக்டரா பிக் பாஸ்ல என்னோட டேலண்ட் நான் எதுக்கு போகணும் அதை நான் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டரா நான் ஒரு கேரக்டரையும் ஒரு டாஸ்க்லையுமே எடுத்து பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஐ ஹவ் கிவன் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல் பண்ண முடியும்னு தோணுச்சு. அப்போ பண்ணும்போது ஒரு தேனன்ற ஒரு ராஜாராணி கேரக்டர் எடுக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜ் கேர்ளோட ரோல் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையுமே நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்டரா என்னை நிரூபிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தட். அந்த வீக் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா வேற யார் ஆயிருப்பாங்க நீங்கள் நினச்சிங்க? அந்த வீக் நான் ஹெல்மெட் ஆகுனா மேபி ரஞ்சித் அண்ணா அந்த வீக் இருந்திருந்தாருன்னா அவர் போயிருப்பாரு. ஸோ மஞ்சரியை பற்றி சொல்லுங்கள். நான் சொன்னேன் பிக் பாஸ்ல அடுத்த பிக் பாஸ்ல அவங்கள டெக்னிக்கல் டீம்ல எடுத்துக்கோங்கன்னு. பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் டெக்னிக்கலின்னு நினைக்கிறேன். எல்லா பிக் பாஸையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க எல்லா சீசனையும். இந்த கேமை இப்படிதான் விளையாடணும் அப்படின்ற அனலைஸ் பண்றதுல வந்து மஞ்சரி இஸ் லைக் டாப்ங்க. இந்த கேம் இப்படிதான் விளையாடணும், இந்த டாஸ்கை இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட். ஃப்ரீஸ் டாஸ்க் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நிஜமா சொல்லட்டுமா, எல்லா ஃப்ரீ டாஸ்க்லயும் எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து ஒரு எமோஷனல் கண்டென்ட்டா போயிருக்கோம். ஆனா எங்க அம்மா வந்து வெறித்தனமா வந்திருப்பாங்க. ஏன்னா ஷி வாஸ் ரியலி அப்செட் நான் வந்து பிக் பாஸ் விட்டு 70 டேஸ்ல வந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா விளையாடி இருக்கேன். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்ல ஒரு அம்மாவா ஒரு கேமை பார்க்கும்போது ஷி வாஸ் ரியலி அப்செட். அண்ட் நிஜமாவே ஃப்ரீ டாஸ்க்ல வந்திருந்தா சம்மர் ரைடு விட்டுருப்பாங்க எங்க அம்மா. பட் ஃப்ரீ டாஸ்க்ல எங்க அம்மா கொண்டு வரணுன்றது ஒரு ஆசையா இருந்தது. பட் இட் டென்ட் happen. Okay. நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் பத்தி எப்படி இருந்தது? ஐயோ வேற லெவல் நிஜமாவே. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே நாங்க யோசிப்போம், ஐயோ இன்னைக்கு இந்த வாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றத நாங்களே ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா சார் என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாரு அப்படின்னு. வேற லெவல் ஹோஸ்டிங். அண்ட் அவர் ஒவ்வொரு வாட்டியுமே டிவியில பாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் ஹீ இஸ் ரியலி அ வெரி குட் ஹோஸ்ட்ங்க. நான் பேசிக்லி அவரோட ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ ஐ லைக் ஹிம். நல்ல ஹோஸ்ட் அவர். அன்ஷிதா பத்தி சொல்லுங்க. அன்ஷிதா வந்து நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து எனக்கும் அன்ஷிதாக்கும் அவ்வளோ பாண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஐ ஹேட் அ வெரி குட் பாண்ட் வித் ஹர். பட் நானும் அன்ஷியும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் தான், இந்த வீட்டில் எங்கள் 2 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அண்ட் அவள் ரொம்ப எமோஷ்னல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இந்த பாண்ட் இருக்காது. பட் ஆனால் இந்த வீடை தாண்டி வரும்போது நானும் அன்ஷியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு 2 பேருமே சொல்லிக்கிட்டோம். அதுதான் நடக்கவும் போகுது. இப்போ வெளியே வந்த பிறகு பிக் பாஸ்ல யாரை மிஸ் பண்றீங்க? வெளியில வந்த பிறகு பிக் பாஸ்ல எல்லாரையுமே மிஸ் பண்றேன். நான் பிக் பாஸே ரொம்ப மிஸ் பண்றேங்க. ஏன்னா லைக் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ இருக்கும்போது. நான் வந்து அவங்க சாப்பிடும்போது ஐயோ அந்த கிச்சன்ல நான் இருந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல லிவிங் ஏரியால நான் உட்கார்ந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் என்னையே ரொம்ப மிஸ் பண்றேன் பிக் பாஸ்ல. அண்ட் ஐ ஃபீல் ரியலி பேட், ஐயோ வந்துட்டோமே அப்படின்றதுக்காக. நான் எல்லாருமே மிஸ் பண்றேன். பிகாஸ் நான் எல்லார்கிட்டயுமே பேசுவேன். நான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன். So you are one of the strong contestants I like, but never expect your eviction. I am really sorry. I know எல்லாருமே இதை தான் சொல்றீங்க. இதுதான் உங்களோட கோபத்துக்கு காரணம்னு எனக்கு புரியுது. பட் I want to tell you people one thing. I was myself. ஸோ நான் எந்த விதத்துலையுமே வந்து நான் ஃபேக்காக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஐ ப்ரூவ்ட் மை செல்ஃப். நான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் இல்லைன்னு சும்மா நார்மலாக இந்த கேமை நான் எடுத்துகிட்டே போகல. நான் வந்து என்னோட செல்ஃபை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதை நீங்களே பார்த்துருக்கீங்க. அண்ட் சம்வேர் ஐம் லாஸ்ட். தட்ஸ் ஓகே. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருந்தா, இன்னொரு வாரம் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஐ நோ இட்ஸ் டூ லேட், பட் ஐம் ரியலி சாரி. அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் நீங்கள் ஒரு பார்த்து தர்ஷிகாவை மனசில் வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். நிறைய யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், யுவர் டஃப் பிளேயர். அதுதான் மனசு வலிக்குது எனக்கு நிஜமா. நீங்க ஸ்ட்ராங், நீங்க டாப் 5ல இருக்க வேண்டியதுன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். மிஸ் யுவர் கேம். சோ more love from. I love you all. I love you so much. Thank you ங்க. எனக்கு இவ்ளோலாம் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமா இருந்த ஒரு ஆள். எனக்கு இந்த மாதிரிலாம் வெளியில வந்து இவ்ளோ லவ், இதுக்காக தான் நான் இவ்ளோ வருஷம் ஏங்கி இருக்கேன். I really love you all. Thanks for the support. Keep supporting. எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதுதாங்க என்ன பூஸ்ட் பண்றதே. So thank you so much. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
மக்கள் வந்து தஷிகா அப்படின்ற வந்து அவளால எல்லாமே பண்ண முடியும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ திஸ் இஸ் மீ. இதுல நான் ஹைட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஐ லைக் த வே யூ ரிசீவ் மீ ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் பிக் பாஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே லவ் கொடுங்க. நான் எப்பவுமே ஒரு ஜென்யூனான பர்சனாக தான் வெளியில தெரியறேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. நோ ஹேட்ரட். வேற எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் ஹேட்ரட் காமிக்காதீங்க. பிகாஸ் பிக் பாஸ்ன்றது ஒரு மென்டல் கேம். ஸோ அது வந்து இவ்வளோ நாள் உள்ள சர்வை பண்ணி விளையாடுறதுன்றதே ஒரு கஷ்டம். ஸோ ஒரு நார்மல் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம உங்க வீட்டில் இருக்க பொண்ணோ உங்க வீட்டில் இருக்க பையனோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து விளையாடினா எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுவீங்களோ அப்படி ரிசீவ் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சென்சிட்டிவ் இல்லையா ஒரு பாயிண்ட்ல. ஸோ ஷோ லவ் காமிக்கிறதுல தப்பு இல்லை. ஹேட்ரடுக்கு பதிலாக ஒரு வாட்டி லவ் காமிச்சு பாருங்க, சந்தோஷமா இருப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷிகா அவங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட நேமை டாப் 5ல சொல்லவே இல்லை. ஸோ இவங்க மட்டும் இல்லை, சச்சனாவாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட நேம் இன்க்ளூட் பண்ணவே இல்லை டாப் 5ல. டிசர்விங்கான கண்டஸ்டன் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் சௌந்தர்யா வந்து டிசர்விங்கான இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தாக இருக்கு. அண்ட் முத்து, தீபக் அண்ட் மஞ்சாரி, ஜாக்லின் இவங்க 4 பேருமே ரெகுலராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஷால், அருண்லாம் யாராவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதில் கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட நேம் மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் அவங்களோட அம்மா செம கோவமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ நல்லா விளாண்டுட்டு இருந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனுக்கு ஊட்டி விடுறப்ப பின்னாடி சுற்றுறப்ப அவர் பேரண்ட்ஸுக்கு கடுப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க.